நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவனோடு நீங்கள் இப்பொழுதும் வாழ வேண்டும். இறந்த பின்னரும் நீங்கள் இறைவனிடமே மீள்விக்கப்படுவீர்கள். அங்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதையும் மறந்துவிட வேண்டாம். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அவ்வளவும் உங்களை விட்டும் பொருள்களாக இருக்கக்கூடியது அழியும். இறைவனிடமிருந்து இருக்கக்கூடியது எனக்கு வாழ்வு வேண்டும், அந்த வாழ்வு நிலையானதாக வேண்டும் என்ற அந்த எண்ணம் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். இறுதி காலங்களில் நான் என்னுடைய வழிமுறைகளில் பொருள்களின் அடிப்படையை கொண்டு, உதாரணமாக பணம் என்ற அந்த மாபெரும் சீர்கேடு, அந்த பணம் இருந்தால்தான் வாழ முடியும் என்ற அந்த ஒரு எண்ணம் எல்லோரிடமும் இருக்கின்றது. என்னுடைய கவலையெல்லாம் நாளைக்கு பணம் இல்லை என்றால் என்ன என்பது மட்டும்தான். எனக்கு உயிர் இல்லை என்றால் என்ன என்ற அந்த கவலை கிடையாது. பணம் இல்லை என்றால் என்ன, உயிர் போய்விடும். உயிர் இல்லை என்றால் அதை பற்றி கவலை கிடையாது, பணம் நிறைய இருக்கின்றது. எந்த விதமாக நாம் திசை மாற்றப்பட்டு விட்டோம் என்பதை உறுதியாக உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டும். பணம் என்ற ஒரு கேடு என் மனதில் இருக்கும் வரையில் குணம் கிடையாது. என்னுடைய பயமெல்லாம் இறைவனுக்கு பயப்படுவதை தவிர்த்து பணம் இல்லை என்று ஆகிவிடுமோ என்ற அந்த ஒன்றை குறித்து மட்டும்தான் பயம். நான் வணங்குவது பணத்தை தான். இது பகிரங்கமான இணை வைப்பாக இருக்கின்றது. பணம் இல்லை என்றால் சோர்ந்து போய்விடுகின்றேன், இறைவனே செத்துவிட்டான் என்று. பணம் இருந்தால் கடவுளே கொடுத்தான் என்று உளமாற பாராட்டுகின்றேன். பணம் கொடுத்தால் கடவுள், பணம் இல்லை என்றால் கடவுள் இல்லை. நான் சோர்ந்து போய்விட்டேன், நாளைக்கு எனக்கு வாழ்க்கை இல்லை, இன்றே நான் தூக்கில் தொங்குகின்றேன், என்னை நான் தற்கொலை செய்து கொள்கின்றேன். இந்த வகையில் செயல்படக்கூடிய நாம், பணம் என்ற ஒன்று என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக குறிக்கோளாக இருக்கும் வரையில் நான் இறைவனை நம்பிக்கை கொண்டேன் என்ற அந்த வார்த்தைக்கு உள்ளத்தில் இடமே கிடையாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தீவினைகளை தவிர நன்மைகளை நான் செய்ய முடியாது. இந்த இணை வைக்கக்கூடிய பாவத்திலிருந்து நீங்கள் விலகியாக வேண்டும். பணம் என்ற ஒன்றை நீக்கிவிடு இறைவனே, உன்னுடைய அருளில் வாழவை. உன்னுடைய அருளை கொண்டுதான் என்னுடைய உள்ளுறுப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. என்னுடைய வெளியுறுப்புகளாக இருக்கக்கூடிய கண், காது, மூக்கு, வாய், தோல், இது அனைத்துமே பொருள்களை, அதனுடைய அலங்காரங்களை ருசித்து அதனை ஸ்பரிசித்து வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றதை தவிர உயிரோட்டம் உள்ளுக்குள் இருக்கின்றது. அந்த உயிரோட்டம் என்பது பொருள் இல்லை. இறைவன் அதற்கு உயிரோட்டம் அளித்தால் உள் உறுப்புகள் எந்த வகையிலும் எந்த பாதிப்பும் அடையாமல் இயங்கிக் கொண்டிருக்கும். என் மனம் பதட்டப்பட்டு விட்டால் உள்ளுறுப்புகள் நடுங்க ஆரம்பிக்கின்றன. இருதயம் உட்பட வேர்த்து ஊற்றுகின்றது. அந்த ஒரு பதட்டத்தில் என் உயிரும் பறிப்போய்விடும். அந்த நேரத்தில் பணம் என்று நீங்கள் கேட்க மாட்டீர்கள், உயிர் என்ற ஒன்று காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அந்த உள்ளட்சம். இதன் காரணமாக இறைவன் அதை ஏற்றுக்கொண்டான். அவர்கள் வாழ்விக்கப்படுகின்றார்கள். உங்களுடைய வாழ்க்கையை முழுமையிலும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு அந்த அதிர்ச்சிக்குள்ளாகும் பொழுதும் உயிர் பறிபோகக்கூடிய நிலை வரும்பொழுது என் இறைவனே என்று நீங்கள் கூப்பிடுகின்றீர்கள். அதன் காரணமாக உங்களுடைய இறைவன் உங்களுக்கு மறுவாழ்வு அளித்து உங்களுடைய நோய்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் உங்களை மேல்விப்பானால் நீங்கள் அடுத்த நிமிடமே இந்த முயற்சி இறைவன் கொடுத்த அந்த ஒரு அழகான ஞானங்களை கொண்டு நீங்கள் வழி நடந்தீர்கள். உங்களுடைய குற்றங்கள் நீக்கப்பட்டன, மன்னிக்கப்பட்டன. நீங்கள் புது வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள். உள்ளத்தில் அமைதி ஏற்பட்டிருக்கின்றது. மனம் பதட்டமில்லை, உடல் சுகமும் ஏற்பட்டது. உங்களுடைய வாய்களை கொண்டு நீங்கள், உங்களுடைய கைகளை கொண்டு இறைவனுடைய ஆற்றலிலிருந்து, ஒரு ஞானத்திலிருந்து வழிமொழிந்ததன் காரணமாக, மொழியாக ஆக்கி பிறரிடம் பேசின் காரணமாக சில நன்மைகள் அவர்களிடமிருந்து உங்களுக்கு உண்டு, சன்மானங்களும் உண்டு. அதில் நீங்கள் உங்களுடைய பொருள்களில் பெருகுகின்றீர்கள். ஆனால் நீங்கள் கூறுகின்றீர்கள், எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அறிவின் காரணமாக, என்னுடைய அறிவின் காரணமாக நான் கிடைக்கப்பட்டேன் என்று. இதனையும் இறைவன் வெறுக்கின்றான். கடும் துன்பம் ஏற்படும் பொழுது இறைவனே என்று கதறுகின்றீர்கள். அத்தியாயம் 39 49வது வசனம். பெரும் துன்பம் ஏற்படும் பொழுது என் இறைவனை காப்பாற்றி என்று கூறுகின்றீர்கள். அத்தியாயம் 39 49 உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இதுதான். நீ என்னை காப்பாற்றிவிட்டால் நான் உனக்கு வழிபட்டவனாக இருப்பேன் என்ற அந்த எண்ணத்தோடு அடைத்தீர்கள். இனி ஒழுங்காக இருப்பேன் என்றால் என்ன அர்த்தம்? பெரும் துன்பத்தில் ஆகிய பிறகு இனி நான் ஒழுங்காக இருப்பேன் என்றால் என்ன அர்த்தம்? இனி நான் இந்த மாதிரி கஷ்டங்களுக்குள் ஆக மாட்டேன், நான் உனக்கே வழிபட்டிருப்பேன், என்னை நீ பாதுகாத்துக்கொள் என் இறைவனே என்று நீங்கள் அவனிடம் கதறி அழுகின்றீர்கள். அதன் காரணமாக அவன் உங்களுக்கு ஒரு நல்லறிவை கொடுத்து அதன் வாயிலாக நீங்கள் மற்ற மனிதர்களிடம் பழகும் பொழுது
உங்களுடைய துன்பங்களிலிருந்து விடுவித்த பிறகு பெருமை கொண்டவர்களாக என் அறிவின் காரணமாகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தேவை இறைவனுக்கு இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறுகின்றீர்கள். இப்பொழுது உங்களுடைய பதிவு புத்தகத்தில் உங்களுடைய குற்றம் பதிவாகிறது. இறைவனுக்கு பதிலாக தன்னை இறைவனுக்கு இணையாக ஆக்கிக் கொண்டேன். என் அறிவின் காரணமாக இறைவன் என்று கூற வேண்டாம், அவனுக்கு புகழ் கிடையாது, எல்லா புகழும் எனக்கே. இந்த வகையில் நீங்கள் செயல்படும் பொழுதெல்லாம் உங்களுடைய குற்றங்கள் பதிவாகின்றன. இது படிப்படியாக என்னை நரகத்தை நோக்கி இழுத்துச் செல்லக்கூடிய அந்த பாதையை எனக்கு விரிவாக்கி விடுகின்றது. யாரை இறைவன் வடிகேட்டில் விட்டுவிட்டானோ அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லை. இந்த நிலைக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது. ஒவ்வொரு நன்மையும் நான் இங்கு சம்பாதிக்கும் பொழுது அதில் ஒரு அடக்கமும் பணிவும் இருந்ததன் காரணமாக அது மாபெரும் இறை அருளை கொண்டு இறை ஆற்றலை கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணிவு, அந்த பணிவின் காரணமாக நான் என்னுடைய சன்மானங்களை கிடைக்கப்படுகின்றேன். நானும் அது என் அறிவின் காரணமாக, புத்திசாலித்தனத்தின் காரணமாக, கெட்டிக்காரத்தின் காரணமாக என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். பொய் சொல்லி நான் சம்பாதித்து விட்டேன். அதற்குள் ஒரு சிறு எண்ணம் இருக்கின்றது, என் குடும்பத்தை நான் பாதுகாக்க வேண்டுமே, என் குடும்பத்தில் என்னுடைய குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமே என்ற அந்த எண்ணம் இருக்கின்றது. அந்த எண்ணத்தின் காரணமாக இவ்வளவு பொய்களையும் இறைவன் மன்னித்து அந்த உங்களை தவிர்த்து இன்னொருவருக்கு உதவி செய்ய வேண்டும், உங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், உங்களை தவிர்த்து இன்னொருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த எண்ணத்தை கொண்டிருப்பதன் காரணமாக, அந்த குழந்தையின் மீது நீங்கள் ஒரு அக்கறை கொண்டதன் காரணமாக இறைவன் ஏற்கனவே அந்த குழந்தையின் மீது அக்கறை கொண்டிருக்கின்றான். உங்களுடைய அக்கறையும் சேர்ந்ததன் காரணமாக அவ்வளவு பொய்களையும் மன்னித்து புறக்கணித்து அலட்சியப்படுத்துகின்றான். உங்களுக்கு தன் புறத்திலிருந்து ஒரு அருளை கொடுக்கின்றான். அந்த அருளை கொண்டு நீங்கள் பணிவுடன் இருந்திருக்க வேண்டும், பயபக்தியோடு இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அடுத்த நொடிப்பொழுதிலிருந்து நாளைக்கு என்ன கவலை நாளைக்கு என்ன செய்வது என்ற கவலை அமைத்திருக்கின்றான். அந்த கவலையோடு பயமும் இருக்கின்றது. ஆனால் நாளைக்கும் நான் சமாளித்துக் கொள்வேன் என்று இருக்கும் பொழுது நான் என் இறைவனுக்கு நன்றி கட்டவனாக ஆகிவிடுகின்றேன். இப்பொழுது என்னுடைய சிக்கல்களும், குடும்பத்தில் எனக்கு ஆற்றாமைகளும், என் உடலில் எனக்கு நோய்களும், தாங்க முடியாத துயரங்களும் என்னை வந்து தாக்க ஆரம்பிக்கின்றன. நோய் நொடிகளுக்கு நான் உள்ளாகின்றேன். நீங்கள் நோயில்லாத வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா, அல்லது நோய்கள் வந்தால் சமாளித்துக் கொள்வேன் என்ற அந்த எண்ணத்தில் நீங்கள் வாழப்போகின்றீர்களா? எது உங்களுக்கு வேண்டும்? இப்பொழுது உங்களுடைய இல்லத்தில் இருப்பது என்ன? நோயில்லாத வாழ்க்கையில் நான் வாழ வேண்டும் என்று விரும்பினால் அப்படிப்பட்ட ஒரு நல்லறிவு உங்களுக்கு இருக்கின்றதா? அந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்கின்றதா? அல்லது அந்த தேட்டத்தோடும் அந்த நாட்டத்தோடும் இறைவனை நீங்கள் நெருங்கியவர்களாக, பயபக்தியோடு அவனுக்கு உள்ளட்சம் உடையவர்களாக உங்களுடைய குரலை தாழ்த்தி அவனிடம் நீங்கள் இறைஞ்சப் போகின்றீர்களா? என்னுடைய வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் எனக்கும் என் குழந்தைகளுக்கும் என் சந்ததிகளுக்கும் நல்லறிவை கொண்டு அவர்களுடைய சந்ததிகளும் பெருகும் வண்ணம், உன்னுடைய அருளில் பெருகும் வண்ணம் அவர்களுக்கு நீ வடிவமைப்பாயாக என்று நீங்கள் உங்களை இறைவனிடம் கெஞ்சப் போகின்றீர்களா, இறைஞ்சப் போகின்றீர்களா? அல்லது இதனை மறந்த நிலையில் நாளைய வாழ்க்கையை பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியமாக நீங்கள் புறக்கணிக்கக்கூடிய போக்குகளில் இருக்கப் போகின்றீர்களா என்பதை நீங்கள் சிந்தித்து உணர்ந்து செயல்பட வேண்டும். உங்களுடைய இறைவன் இப்பொழுது உங்களுடைய மனதில் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றான். தன் புறமிருந்துள்ள ஒரு அறிவு இல்லை என்றால் உங்களுடைய அறிவை கொண்டு அச்சம்தான். அந்த அச்சத்தை கொண்டு நான் என்னிடம் திரும்புகின்றேன். நல்லறிவை கொடுப்பாயாக இறைவனே என்று என் இறைவனிடம் திரும்புகின்றேன். என் இறைவன் அதனை கவனிப்பவனாக இருக்கின்றான். அச்சத்தோடு எனக்கு கதி இல்லை என்ற அச்சத்தோடு நீ ஒருவன் தான் கதி, உன்னை தவிர கதி இல்லை என்று அவன் ஒருவனை மட்டுமே நான் உயர்த்தி என்னுடைய எண்ணத்தில் கொண்டு வரும் பொழுது அந்த நன்மை பதிவாகிறது. உங்களுடைய நன்மையான பதிவு புத்தகமும் இருக்கின்றது, உங்களுடைய தீமைக்குரிய பதிவு புத்தகமும் இருக்கின்றது. உங்களுடைய நன்மைக்குரிய பதிவு புத்தகம் நிரம்ப வேண்டும், தீமைக்குரிய பதிவு புத்தகம் விலக வேண்டும். எந்த அளவுக்கு நான் நினைவைத்துக் கொண்டிருக்கின்றேனோ, நன்றி இல்லாமல் நான் என் இறைவனுக்கு விரோதமாக என்னுடைய காரியங்களில் நான் சம்பாதித்துக் கொண்டும் புசித்து கொண்டும் அதனுடைய ருசியை அனுபவித்துக் கொண்டும் இருக்கும் காலமெல்லாம் நெருப்பில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை அறிய வேண்டும். என் இறைவனிடம் நான் விரும்புவது வெளியில் காற்று எனக்கு வேண்டும், இயற்கையின் காற்று வேண்டும், குளிர்ச்சி வேண்டும். என் அறிவை கொண்டு இன்று நான் உட்கார்ந்திருப்பது இந்த நெருப்பினுடைய தாக்கத்தை கொண்டு. இப்பொழுது நான் இதனை வெறுக்கின்றேன். என் இறைவனை எனக்கு நீ நல்லறிவையும் ஒளியையும் கொடு என்று கேட்கின்றேன். இவற்றை பற்றி நான் பெருமைப்படுவோம் இல்லை, இதை கண்டுபிடித்தவனை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. என்னுடைய இறைவன் எனக்கு நல்லறிவையும் ஒளியையும், பகலையும் இரவையும், வெளிச்சத்தையும், பார்க்கக்கூடிய கண்களையும், ஆற்றலையும், இந்த பார்வையிலிருந்து எனக்கு விளங்கக்கூடிய நல்லறிவும்,
என் அகக்கண் கொண்டு நான் அறியக்கூடிய மாபெரும் இறை ஆற்றலும் அருளும் இவை அனைத்தும் எனக்கு வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இந்த வெப்பமும் சூடும் என்னை பாதிக்கக்கூடாது. செல்போன் எடுத்து பேசும்பொழுது இதனுடைய கதிர்வீச்சுக்கள் என்னை பாதிக்கக்கூடாது. அச்சம் கொள்கின்றேன். இந்த அச்சத்திற்குத்தான் இறைவனுடைய பாக்கியம் எந்த கேடும் உங்களை நீங்காது, தொடாது என்று, எந்த கேடும் உங்களை தொடாது தீண்டாது என்பதற்கான ஆதாரம் அச்சம். இதனை எப்படி நான் சரிப்படுத்திக் கொள்வது என்ற அந்த எண்ணம் கூடாது. இறைவனை இவற்றிலிருந்தும் காப்பாற்று. மனிதர்களுடைய அறிவு ஒவ்வொன்றிலிருந்தும் காப்பாற்று. மனிதர்கள் தங்களுடைய அறிவை கொண்டு பெருமை கொண்டிருக்கின்றார்கள், அதாவது இணை வைக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய இயற்கை, உன்னுடைய அகிலங்களில் நீ படைத்திருக்கக்கூடிய அவ்வளவு ஆற்றலுக்கும் மிஞ்சியதாக இருக்கின்றது. என்னுடைய அற்பமான கண்டுபிடிப்புகள் அவ்வளவு நெருப்புக்குரியதாக இருக்கும் பொழுது என் இறைவனுக்கு நான் பயப்படுகின்றேன், நீங்களும் பயப்படுங்கள். உங்களுடைய உள்ளச்சத்தை இறைவன் அமைத்திருக்கின்றான், அந்த உள்ளச்சத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், போதுமானது. உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். எந்த அளவுக்கு கிரகித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய பாவ மன்னிப்புக்கு நீங்கள் விரைந்து செல்லுங்கள். மன்னிப்புக்காக விரைந்து செல்லுங்கள். அச்சத்தின் காரணமாக விரைகின்றீர்கள். மன்னித்துவிடு இறைவனே என்று அந்த உயிரோட்டம் அங்கு நடைபெற்றிருக்க வேண்டும். ஆனால் இந்த மன்னிப்பை நாம் கைக்கொள்ளாமல் விட்டால் நம்மை நம்முடைய சூழல்கள் நெருக்கி தள்ளக்கூடிய அளவுக்கு நம்மை சுற்றி எல்லா திசைகளிலிருந்தும் வரும்பொழுது, மரணத்தை நான் சந்திக்கின்றேனோ என்ற அந்த நிலை ஏற்படும் பொழுது, இனி எனக்கு கதி இல்லை என்ற அந்த நிலையில் அப்பொழுது இறைவன் கூறுவது ஒரு வார்த்தை, உங்களுக்கு நான் நீண்ட காலம் கொடுத்தேன் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி. சிந்தித்து உணரக்கூடியவன் அதில் சிந்திக்கும் பொருட்டு. எனினும் நீங்கள் என்ற எச்சரிக்கைகளை புறக்கணித்தவர்களாக வாழ்ந்தீர்கள். தீமைகளிலேயே அதிகமாக நாட்டம் கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய பெருமையிலேயே நீங்கள் வாழ்ந்தீர்கள். எனக்கு இணையாகவும் எனக்கு மேலாகவும் ஆக்கிக்கொண்டு என்னை வருத்தீர்கள். சத்தியம் தெளிவாக உங்களுக்கு புலப்படும் இந்த நாள். எனக்கும் உங்களுக்கும் இடையே பிரிவு. இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மரணத்தை சந்தித்த பிறகு, என்னுடைய நம்பிக்கையெல்லாம் விட்ட பிறகு, இப்பொழுது நீங்கள் கொள்ளக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு பலனளிக்காது. அத்தியாயம் 4 வசனம் 18. தீவினைகளை செய்து கொண்டே இருந்து முடிவில் அவர்களுக்கு மரணம் நெருங்கும் பொழுது, இப்பொழுது என் இறைவனே என் பாவங்களை மன்னித்துவிடு என்று அவர்கள் கேட்பார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு அந்த நாளில் பாவ மன்னிப்பு கிடையாது. நிச்சயமாக அந்த நாளில் பாவ மன்னிப்பு கிடையாது. ஆனால் இவர்கள் அன்றுதான் அதிகமாக இறைவனே இறைவனை என்று கதறுவார்கள். அவர்களுடைய காலம் முடிக்கப்படும் பொழுது, வேதனையின் முழக்கங்களோடு முடிக்கப்படும் பொழுது, நான் என் இறைவனை அடைத்தேன், அவன் பதிலளிக்கவில்லை. கூடியிருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் சொல்வார்கள், இறைவன் கைவிட்டு விட்டான். இவ்வளவு கத்தினார், கதறினார், இறைவன் பதிலளிக்கவில்லை. இறைவனை அன்று அவர்கள் குற்றம் சொல்வார்கள். இறைவனை அன்று அவர்கள் நிந்திப்பார்கள். அவர்கள் முஸ்லீம்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், அந்த நாளில் அவர்கள் தங்களுடைய இறைவனை நிச்சயமாக துவம்சம் செய்வார்கள், இடித்துரைப்பார்கள், திட்டுவார்கள், கோபப்படுவார்கள், அனைத்தும் செய்வார்கள். அங்கு கூடியிருக்கக்கூடிய ஒரு மனிதரும் கூட இந்த ஒப்பாரிக்கு உதவ வேண்டுமே தவிர, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, இறைவனுடைய காரியம் நிறைவேறியிருக்கிறது என்று அந்த வார்த்தை கூறுவதனால் அவர்களை பார்த்து முகம் சுடிப்பார்கள். அதற்கு பயந்து கொண்டு அவர்களும் பேச மாட்டார்கள். ஏதோ உணர்ச்சியில் பேசுகின்றார்கள், நாம் இதில் குறுக்கிட வேண்டாம் என்று. அவர்களும் இந்த பாவத்தோடு இணைந்து விட்டார்கள் என்பது பொருள். அப்படி ஒப்பாரி வைக்கக்கூடிய அந்த மரணமடைந்த இடங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடாது. ஒன்று அவர்களை திருத்த வேண்டும், இப்படி கூறக்கூடாது என்று, அல்லது நீங்கள் ஒதுங்கிவிட வேண்டும். இரண்டும் செய்யாமல் நாம் அவர்களோடு அவர்கள் இறைவனை பற்றி திட்டிக் கொண்டிருக்கும் போதும் அலட்சியப்படுத்தி கொண்டு பேசிக் கொண்டிருக்கும் பொழுதும் நாமும் அவர்களோடு இருப்பமையானால், வெறுமனே அவர்களுக்கு விரோதமாக அவர்களுக்கு இல்லாமல் அவர்களுக்கு நாம் வழி அறிவிக்காமல் அதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்கும் பொழுது இறைவன் கூறுகின்றான், நீங்களும் அவர்களை போன்றவர்களே என்று. உங்களுக்கும் ஒரு நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆக நீங்கள் மரணத்தின் இடங்களுக்கு செல்லும் பொழுது அங்கு ஒப்பாரி வைப்பார்களானால் அவர்களை அடக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும். இந்த இரண்டும் இல்லாமல் இருக்கும் பொழுது நான் என்னுடைய காலத்திற்காக இதே மாதிரி ஒரு துச்சங்களுக்காக காத்திருக்கின்றேன் என்ற அந்த உள்ளட்சம் வேண்டும்.
நான் என்ன செய்வது என்று கூறாதீர்கள். நீங்கள் ஏன் அங்கு சென்றீர்கள் என்று கேட்பான். என்னை பற்றி அவர்கள் தவறாக பேசும்பொழுது எப்படி காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள்? கெட்ட முன்னுதாரணமாக மற்ற மக்களுக்கும் கடவுளை நம்பக்கூடாது, இறைவனை நம்பக்கூடாது, தேவனை நம்பக்கூடாது, நீ டாக்டர்களை நம்பு, கைவிட்டு விட்டான் என்று. முதல் முறையாக நான் காப்பாற்றுவேன் என்று டாக்டர்கள் கூறி பிறகு தங்கள் முயற்சிகளெல்லாம் தோல்வியுற்ற பிறகு எங்களால் முடிந்தவரையும் நாங்கள் பார்த்துவிட்டோம், மோசமாக்கின பிறகு இனி நீங்கள் இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் கூறிய பின்னர் அவர்களிடமிருந்து பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அப்புறம் இறைவன்கிட்ட போவார்கள், கடவுளை காப்பாற்றேன். நிச்சயமாக இத்தகையோருக்கு இறைவன் இல்லை என்பதை அறிந்து கொள்ளட்டும். இன்று நாம் மரணத்தை பற்றி ஒரு வார்த்தை இந்த நிமிடம் பேசினோம். இப்பொழுது அதற்கு முன்பாக நீங்கள் ஒட்டுமொத்தமாக மரணமடைவதும் உண்டு, ஒவ்வொரு உறுப்பாக மரணமடைவதும் உண்டு. கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், பிரெயின் ஃபெயிலியர், லங் ஃபெயிலியர், ஒவ்வொரு உறுப்பாக. அந்த மரணத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இப்பொழுது என் இறைவனை என்று குறிப்பிடும் பொழுது அப்பொழுதும் இறைவன் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு காரியம் இறைவனால் முடிக்கப்பட தீர்மானிக்கப்பட்ட அந்த நிலைக்கு பின்னர் நான் இப்பொழுது நம்பிக்கை கொள்கின்றேன் என்று கூறுவது உங்களுடைய இறைவனத்தில் பலனளிக்காது. பொறுமையாளர்களாக, உள்ளட்சமுடையவர்களாக இன்று முதலாக ஆகிவிடுங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு வரும் என்று கூறுகின்றார்கள், டயபெட்டிஸ் வரும், பரம்பரை வியாதிகள் உங்கள் குழந்தைகளுக்கு வரும் என்று கூறுகின்றார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், வேண்டாம் என்று விரும்புங்கள், இந்த நாசமா போன வார்த்தைகளை கேட்காதீர்கள், நான் படைக்க இருக்கின்றேன், என்னுடைய படைப்பில் எந்த விதமான அப்படக்கம் இருக்காது, அதில் நீங்கள் இப்படித்தான் அமையும் என்று கூறும் பொழுது நீங்கள் அதனை சிதைக்கின்றீர்கள், அப்படித்தான் பிறக்கப் போகின்றது, உள்ளட்சம் கொள்ளுங்கள், இப்படிப்பட்ட எண்ணம் கூடாது என்று இறைவன் கூறுகின்றான். இறைவனுடைய படைப்பு ஒன்று உருவாகும் பொழுது அதில் ஏதேனும் ஒரு சிறு குறை இருக்க முடியுமா? வானங்களையும் பூமியையும் பாருங்கள், வானங்களை பாருங்கள், என்ன ஏதாவது சிறு கீழல் இருக்கிறதா என்று பாருங்கள், மீண்டும் மீண்டும் பாருங்கள், அதில் என்ன குறை இருக்கிறது என்று பாருங்கள், அழகை தவிர, உயிரோட்டத்தை தவிர அங்கு என்ன குறை இருக்கிறது என்று பாருங்கள். உங்கள் பார்வை சிறுமையடைந்து உங்களிடம் திரும்பும், எந்த குறையும் இல்லை என்று. இறைவன் படைத்த படைப்பில், படைக்க இருக்கக்கூடிய படைப்பில் இப்பொழுது நீங்கள் கூறுகின்றீர்கள், நிச்சயமாக அதில் குறை இருக்கும், நான் தான் அந்த குறையை நிறைவேற்றுவோன் என்று, அந்த குறையை நீக்குபவன் என்று. நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய வயதுகளில் உங்களுடைய சிசுக்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஊசி போடவில்லை என்றால் அந்த குழந்தை சிதைந்துவிடும், நன்றாக இருக்காது என்று. உங்களுடைய எண்ணத்திற்கு சிதைந்த குழந்தையே உங்களுக்கு கொடுக்கின்றான். பிறகு நீங்கள் இறைவனை கேட்பீர்கள், இந்த குழந்தை என்ன பாவம் செய்தது? அந்த குழந்தைகளுக்கு மனதை நான் நீக்கிவிட்டேன், அந்த மனதில் எந்த குறையும் இல்லை அவர்களுக்கு, அது உங்களுக்கு ஒரு சோதனையாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும். அந்த குழந்தை அமைதியாக இருக்கும், பார்வை இல்லை, எதுவுமே இல்லை, அதற்கு மனமும் இல்லை, அதற்கு எந்த விதமான சந்தோஷமோ துக்கமோ எதுவுமே கிடையாது, அது அமைதியாக இருக்கின்றது. நீங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் பெரும் வடுவை சுமந்து கொண்டிருப்பீர்களே, அந்த துயரத்திற்காக வேண்டி கொடுக்கப்பட்டது வளர்ச்சி குறைவான குழந்தைகள். அவர்களை பாதுகாக்க இறைவன் போதுமானவன். ஆனால் அது உங்களுக்கு பெரும் அதிர்ச்சியும் பேரடிவையும் நீங்கள் நாடக்கூடிய அளவுக்கு துன்பங்களும் உங்களுக்கு உண்டு. அந்த குழந்தையை வளர்த்து அது முடியும் காலம் வரையில். ஏன் குழந்தைகள் அங்கீனமாக பிறக்கின்றன என்பது உங்களுடைய கேள்விக்கான பதில். நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் பொழுது இறைவனை மறந்தீர்கள், டாக்டர்களை படைப்பாளர்களாக ஆக்கினீர்கள். இந்த ஒரு எண்ணம் போதுமானது. அதை பயந்து கொண்டிருந்தோம். டாக்டர்களிடம் சென்றால் மட்டும்தான் சுகம் கிடைக்கும் என்று நாம் பயந்து கொண்டிருந்தோம். அது இல்லை என்று இறைவன் ஆக்குகின்றான். நான் நாடிய ஒரு படைப்பை நான் குறை வைத்து விடுவேன் என்று நீங்கள் எண்ணினீர்கள். அந்த எண்ணம் உறுதியாகவும் இருந்தது. அதன் காரணமாக உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக இந்த குழந்தை உங்களுக்கான வாழ்நாள் முழுமைக்குமான பெரும் துன்பத்தையும் ஆற்றாமையும் கொடுக்கக்கூடியதாக அமைத்துவிட்டேன். ஆக இறைவனை குறை சொல்லக்கூடாது. படைப்பு இறைவனுடையது, ஆனால் படைப்பு டாக்டர்களுடையதும் என்று டாக்டர்களை இறைவனுக்கு இணையாக்குகின்றோம். டாக்டர்கள் மருந்து கொடுக்கின்றார்கள், இறைவன் தான் சுகமாக்குகின்றான். இறைவன் கூறுகின்றான், நான் தேவைகளற்றவன் என்று கூறுகின்றான். உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லாதது, நான் தேவையற்றவன், மாறாக நீங்கள் என்னுடைய உதவியை தேவையாக இருக்கின்றீர்கள் என்று கூறுகின்றான். அத்தியாயம் 35:14 இறைவன் கூறுகின்றான், நீங்கள் இறைவனுடைய தேவைகளை உடையவர்கள். 35:14, 35:15 இந்த இரண்டையும் நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் இறைவனுடைய தேவையுடையவர்கள், நான் உங்களுடைய தேவைகளற்றவன் என்று இறைவன் கூறுகின்றான். அப்படியானால் தேவைகளை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். டாக்டர்கள் மருந்து கொடுப்பார்கள், இந்த தேவை இறைவனுக்கு அவசியம், பிறகு இறைவன் குணமாக்குவான்.
எந்த அளவுக்கு நாம் இறைவனை கேலி செய்கின்றோம், தனக்கு கீழாக ஆக்கிவிட்டோம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இறைவன் எவ்வளவுக்கும் பொறுமையாளன். ஏனென்றால் இன்னமும் சொல்லிக் கொடுத்தால் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருப்பதன் காரணமாக பொறுமையாளன். இன்று வரையில் அந்த பொறுமையை கொண்டு நாம் இங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த பொறுமையாளனுக்கு நான் நன்றியோடு இருக்க வேண்டும் என்றால் நான் என்னுடைய வாழ்க்கையில் அவசரப்பட்டுவிடக்கூடாது, நான் பொறுமையோடு இருக்க வேண்டும். இந்த பொறுமையை கொண்டு பயபக்தியை கொண்டும் நீங்கள் வாழும் காலமெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் நிறைவான அந்த பேராதரவையும் பேரருளையும் கொண்டு நீங்கள் வாழ்வீர்கள், வாழ்விக்கப்படுவீர்கள். உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக இறைவன் ஒருவனைத் தவிர உங்களுக்கு இறைவன் இல்லை. உள்ளத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வை என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய கட்டிடங்களினுள் அல்லாஹ் இல்லை. உங்களுடைய இருதயத்தோடு உங்களோடு நான் இருக்க விரும்புகின்றேன். நான் வேணுமா வேண்டாமா? பொறுமையுடையவர்களுடன் நான் இருக்கின்றேன், உங்களோடு நான் இருக்கின்றேன், வேண்டுமா வேண்டாமா என்று கேட்கும் பொழுது கண்டிப்பாக வேண்டும். இந்த எண்ணத்தில் நீங்கள் வாடுங்கள். பூசாரிகளை பின்பற்றாதீர்கள், இறைவனை பின்பற்றுங்கள். பூசாரிகளை பின்பற்றினால் உங்களுடைய உள்ளத்தை விட்டும் இறைவன் உங்களோடு இருக்க உங்களை விட்டும் விலக்கி இந்த கட்டிடத்துக்குள் வந்தால் மட்டும்தான் கடவுள் அருள் இருக்கிறது. அதுவும் நாங்கள் தான் உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே தரகர்கள் என்று கூறுவார்கள். நிச்சயமாக இதை விட்டும் வெளியேறக்கூடிய அந்த துர்பாக்கிய நிலை வந்துவிடக்கூடாது. இறைவனை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குரானை படியுங்கள், அது உங்களுடைய மனதின் சாட்சியம், ஒட்டுமொத்த மனதின் சாட்சியம், நன்மை தீமைகளை பிரித்தெரிவிக்கக்கூடிய மாபெரும் சாட்சியம். அந்த குரானை நீங்கள் உங்களுடைய மனதில் எந்த சாட்சியத்தையும் மறந்துவிட்டீர்களோ நினைவொட்டும் நல்ல விதமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மறந்துவிட்ட உண்மைகளையும் சத்தியத்தையும் நமக்கு இன்று விளக்கிக் கொண்டிருப்பது அந்த மனதின் சாட்சியத்தின் மறந்து போன பகுதிகள் தான் இன்று உங்களுக்காக நினைவூட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது ஒரு நினைவூட்டும் நல்ல உபதேசம். என்னிடம் மனசாட்சி இருக்கின்றது. அந்த குரானில் ஒரு வார்த்தை மனசாட்சிக்கு விரோதமாக இருக்குமானால் அது குரான் இல்லை. அவ்வளவு தீர்மானமாக இறைவன் கூறுகின்றான். அத்தியாயம் 4:82 வசனம். இதில் ஏதாவது ஒரு வசனத்தில் ஒரு வார்த்தையில் தவறு இருக்குமானால், உங்களுடைய மனசாட்சி விரோதமாக இருக்குமானால், இது நான் உங்களுக்கு அமைத்ததல்ல, நான் அல்லாத மனிதர்களிடமிருந்து எழுதப்பட்டது என்பதை உறுதி கொள்ளுங்கள். அத்தியாயம் 4:82. இதில் இருக்கக்கூடிய வாக்கியங்களையும் வசனங்களையும் அத்தாட்சிகளையும் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் அல்லாத பிறரிடமிருந்து வந்திருக்குமானால் இதில் ஏகப்பட்ட முரண்பாடுகளை கண்டிருப்பீர்கள். அப்படி ஒரு முரண்பாடு இருக்குமானால் இது என்னிடமிருந்து வந்ததல்ல, நீங்கள் அதை நீக்கிவிடலாம், உங்களுடைய கைகளில் வைத்திருக்க வேண்டாம். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள இன்று நாம் நமக்காக விளங்கிக் கொண்டது என்னவென்றால், உள்ளட்சம் இறைவன் கற்பித்திருக்கின்றான். அந்த உள்ளட்சத்தை நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள். இறைவன் உங்களிடமிருந்து உதவி தேவைப்படாதவன், அவனிடமிருந்து நீங்கள் உதவி தேவைப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் பொறுமையுடையவர்களாக இருப்பீர்களால் நான் உங்களோடு இருக்கின்றேன். இனி வேறு எந்த துணையும் வேண்டாம், எந்த பயமும் வேண்டாம், எந்த உதவியும் வேண்டாம், எந்த பாதுகாப்பும் உங்களுக்கு இல்லை. எனக்கு அப்பால் மனிதர்களுடைய பாதுகாப்பை விட்டு விலகுங்கள். எனக்கு ஹஸ்பண்ட் துணையாக இருக்கார், எனக்கு மனைவி துணையாக இருக்காங்க, எனக்கு அப்பா அம்மா துணையாக இருக்காங்க, எனக்கு பிள்ளைங்க துணையாக இருப்பாங்க, இவர்கள் பாதுகாப்பார்கள் என்ற இந்த கெட்ட எண்ணங்களை இன்று விட்டுவிடுங்கள். அவர்கள் அனைவரையும் பாதுகாப்பவன், அவர்கள் அனைவரையும் ஒரு குடும்பமாக உங்களுக்கு அமைத்து உங்கள் கண் குளிர்ச்சி ஏற்படுத்தியவன் உங்களுடைய இறைவன் தான். உங்களுடைய இல்லம் இறைபாக்கியமுள்ள இல்லங்களாக இருக்க வேண்டும். இணை வைக்கக்கூடிய அந்த பாதையை விட்டும் நாம் விலக வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ உன் புறமிருந்து உள்ளட்சத்தை என்றென்றும் அமைப்பாயாக. பொறுமையை கொண்டு எங்களை நீ ஈடேற்றம் செய்வாயாக. இன்னும் அந்த பொறுமையில் நாங்கள் சகிப்புத்தன்மையை மேற்கொள்ள வேண்டி எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. இன்னும் இவை இரண்டையும் எங்களுக்கு இன்னும் அதிகரிப்பாயாக. நாங்கள் வெற்றியாளர்களாக ஆக உன்னிடமே திரும்புகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம். நேர்வழி அறிவிப்பாயாக இறைவனே. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள்,
ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ முறைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக, மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.